அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்ச் மந்தோட கரண்ட் ஈவெண்ட், அதாவது 1 to 10 டேட்டில் இருக்கிற என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ டெல்லி. இப்போ நடக்க போகிறது 72வது உலக அழகி போட்டி இந்தியாவில் தான் நடக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் 2 டைம் நடக்குது. இப்போ நடக்க போகிறது 3ஆவதாக நடக்குது. மொத்தம் 140 நாடுகள் சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கிற அழகிகள் எல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதேமாதிரி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்து 7 to 31 இந்த டேட்டில் தான் உலக அழகி போட்டி நடக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆதித்யா L1 விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் சியில் இருக்கிற PSLV-57 இதுதான் ஆதித்யா L1 விண்கலம் இந்த ராக்கெட் மூலம் செலுத்தினாங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 2047 உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க எத்தனை சதவீதம் வளர்ச்சி வேண்டும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ 7.8. அதாவது 2000 2024 வரைக்குமே 6.3% இருந்தது. இப்போ உலக வங்கி இருக்கு இல்லைங்களா, அது 7.8 இருக்கும். எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 2047 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா 5வது பொருளாதார நாடாக இருக்குது. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிகழ் நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற 6.2% சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 97வது ஆஸ்கார் விருது பெற்ற சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கிற ஏட்ரியன் ப்ரோடி இவர் தான் சிறந்த நடிகருக்கான விருது பெற்றிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அனோரோ திரைப்படம். அனோரோ திரைப்படத்துக்கு 5 வகையான விருது ஆஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. அதில் சிறந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற ஏட்ரியன் ப்ரோடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முப்படைகளின் பாலைவன வேட்டை 2025 பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ராஜஸ்தான். அதாவது முப்படை இருக்கு இல்லைங்களா, விமானப்படை, கப்பல் படை, இராணுவப்படை, இந்த 3 படை இருக்கு இல்லைங்களா, இந்த 3 படையுக்கான பயிற்சி மேற்கொள்வாங்க. அந்த பயிற்சி பார்த்திங்கன்னா பாலைவன வேட்டை அப்படின்ற தலைப்பில் தான் நடக்குது. இந்த வருஷம் எந்த பிளேஸில் நடக்குதுன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற ராஜஸ்தானில் தான் நடக்குது. சரியான ஆன்சர் ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ளூ கோஸ்ட். ஓகேங்களா, இது அமெரிக்கா தான் அனுப்புனாங்க. அதாவது நாசாவும் தனியார் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அது 2ம் சேர்ந்து தான் இந்த ப்ளூ கோஸ்ட் அப்படின்ற விண்கலத்தை அனுப்புனாங்க. 2வது விண்கலம் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி ஒடிசியஸ், அதாவது ஆப்ஷன் சியில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒடிசியஸ் தான் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க. அது ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துட்டு பழுது அடைஞ்சிரும். அது வெற்றிகரமாக அமைஞ்சிருக்காது. இப்போ அனுப்புனது வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலவில் இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளங்களை கண்காணிப்பதற்காக தான் இந்த விண்கலம் அனுப்புகிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ளூ கோஸ்ட். ஏஐ வளர்ச்சிக்கு உதவுவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஏஐ கோஷா. இதுதான் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள தளம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2025 பிப்ரவரியில் ஜிஎஸ்டி எத்தனை லட்சம் கோடி வசூல் செய்துள்ளன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி மந்த்து தானே பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் அந்த மந்த்து நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கிற 1.44 லட்சம் கோடி தான் பிப்ரவரி மந்தில் ஜிஎஸ்டி வசூல் செய்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2024-25 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் என்று IMF கணித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது IMF அப்படின்றது இந்திய மானிட்டரி ஃபண்டு, அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1947 ஜூலை 2 தான் தொடங்கினாங்க. இதனுடைய தலைமையிடம் அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டனில் தான் இருக்குது. அந்த IMF தான் இந்தியா இந்த வருகின்ற நிதியாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏழு இருக்கு இல்லைங்களா, 6.5% தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2014 நோபல் பரிசை வென்ற கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தியாஸ்லை.
இருக்கா இல்லைங்களா, இவர் வந்துட்டு 2014 நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. குழந்தைகளை வந்து பாதுகாப்பதற்காக நிறைய குழந்தைகள் வந்து சிறு வயசுலேயே குழந்தை தொழிலாளர்கள் அந்த வேலைக்கெல்லாம் போகிறாங்க, அதுக்கப்புறம் படிக்காமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து குழந்தைகள் பாதுகாப்போம் பண்ணுற அமைப்பில் வந்துட்டு நிறைய குழந்தைகளை சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்காக 2014 நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய சுயசரி தான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தியாஸ்லை, சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் இதுவரை எத்தனை நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 26. அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்லாம் வரும்போது இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு தொழில் துறையெலாம் இருக்குது. அதில் வந்துட்டு நவரத்னாவுக்கு 26 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில் 2க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரயில்வே சம்மந்தப்பட்டது, அது ரயில்வே சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு 2 நிறுவனங்களுக்கு நவரத்னா கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா IRCDL அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கும் IFRC 2க்கும் வந்துட்டு புதுசாக நவரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதாவது நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 26. அடுத்தது பாருங்கள். சமீபத்தில் எந்த நாட்டில் 10 லட்சம் டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி சீனா. அடுத்த கொஸ்டின். உற்பத்தி சார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2020. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா எத்தனை $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடாக உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற 3.8 ட்ரில்லியன். ஓகேங்களா, இந்த 3.8 ட்ரில்லியன் டாலர் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 330 லட்சம் கோடி. 330 லட்சம் கோடி. இந்த கொஸ்டின் வந்துட்டு 3.8 ட்ரில்லியன் அப்படின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 330 லட்சம் கோடி அப்படின்னு கேட்கலாம். அதனால் 3.8 ட்ரில்லியனுக்கு சரியான இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 330 லட்சம் கோடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் எந்த விமானத்தில் அதிநவீன உயிர் காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தேஜஸ். தேஜஸ் விமானத்தில் தான் வந்துட்டு உயிர் காக்கும் கருவி பொருத்திருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கிற தேஜஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் AI மூலம் இயங்கும் சூரிய உற்பத்தி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி குஜராத். அதாவது AI இருக்கு இல்லைங்களா, அந்த AI மூலம் வந்து சூரிய உற்பத்தி வசதி வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த ஸ்டேட்லனா ஆப்ஷன் பியில் இருக்கிற குஜராத். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், பியில் இருக்கார் இல்லைங்களா, பி ஆப்ஷனில் சுகீதா சரங்கராஜ் அவர்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு கலைஞர் எழுதுகோள் விருது கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து சிறந்த பட்டமும் அது மட்டும் இல்லாமல் 5 lakhs காசோலையும் வந்து வழங்கியிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற ஏ மற்றும் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கலைச்செம்மல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 6. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தற்காலிக நீதிபதி நியமனத்திற்கான விதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தற்காலிக நீதிபதி நியமனத்திற்கான விதி என்ன? அதாவது தற்காலிகமாக உச்சநீதிமன்றத்துக்கும் சரி உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகள் நியமிப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் வந்து இது கையெழுத்துலாம் போட மாட்டார், ஒப்புதல் மட்டும் கொடுப்பாரு. அதற்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கான விதி பார்த்திங்கன்னா 127. அதே உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதற்கான விதி பார்த்தீங்களா 224A. அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பி 2க்கான விதின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏவும் பியும் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது 2024 வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, A.K. வெங்கடாஜலபதி தான். அதாவது இவர் எதுக்காக வாங்கியிருக்கார் பாருங்கள். விசாரித்தேன் அப்படின்ற புதினத்திற்காக 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாட்டின் பொருளாதார கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொருளாதார கணக்கெடுப்பு இருக்கு இல்லைங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரியே பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பாங்க, அது கணக்கு எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எடுப்பாங்க. மொத்தம் இது வரைக்கும் வந்து 8 டைம் வந்துட்டு பொருளாதார கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஆண்டுக்கு பிறகுன்னு கேட்பாங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்துட்டு பொருளாதார கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஓகேங்களா,
சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கான கேள்வி. எந்த ஆண்கள் என்ற மலையாள நூலை தமிழில் எனது ஆண்கள் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற விமலா அவர்கள் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? இந்த கொஸ்டின்களுக்கு உங்களுக்கு விடைத்திருந்தால் அவர் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.